ஹாய், வெல்கம் டு அனீஸ் புட்டிக். ஒரு கஸ்டமர் சாரீ ஒன்று பட்டு சாரீ அனுப்பி வச்சுருந்தாங்க. அது என்ன கலர்னா ஆரஞ்சு கலர். முந்தானையும் ப்ளவுஸ் பிட்டும் வந்து ராயல் ப்ளூ கலரில் இருந்தது. அவங்க வந்து ப்ளவுஸில் வந்து ப்ரூச் ஒர்க் பண்ணி வேணும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு டிசைன் ஒன்று அனுப்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் அவங்க அனுப்பி வச்சுருந்த டிசைனு. இந்த டிசைனில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரியோட கலருக்கும் ப்ளவுஸோட கலருக்கும் தகுந்த மாதிரி மெட்டீரியல்லாம் எடுத்து இதே மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரிங்கிறத விட இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நல்லா பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேக்கிங் வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரின்சஸ் கட்டுக்காக இப்போ வந்து பிரின்சஸ் கட் இது பண்ணும்போது எடுத்த உடனே நம்ம வந்து கிளாத்தில் நம்ம கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம அளவெடுத்து இது பண்ண முடியும். இல்லைன்னா கரெக்டாக வராது. அதனால் இவங்களுக்கு எல்லா பீஸுமே வந்து ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லா பீஸுமே வந்து பேப்பரில் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஸ்லீவு, இது வந்து ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டுக்காக, இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து பேக் சைடு. ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பிரின்சஸ் கட்டுக்கு அளவெடுத்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது வந்து மெயின் கிளாத்தில் இது எல்லாமே இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃப்ரண்ட் சைடு, இது ஸ்லீவு. ஸ்லீவ் வந்து எப்போவுமே ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஓரத்தில் தான் எல்லாருமே எடுப்பாங்க. இது வந்து எனக்கு கிளாத்து வந்து கம்மியாக இருந்தது. அதனால் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடும் ஓரத்தில் எடுத்துகிட்டு ஸ்லீவுக்கு வந்து நடுவில் போட்டுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஃப்ரண்ட்டு, இதுவும் ஃப்ரண்ட்டுக்காக இப்போ எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். இனி ப்ரூச் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த ராயல் ப்ளூ இருக்குது இதில், இந்த வீடு இது யூஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். இது ஹேங்கிங் வச்சு கேட்டாங்கன்னா இது யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. அவங்க வந்து ப்ரூச் ஒர்க் மட்டும்தான் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹேங்கிங் பற்றி இன்னும் எதுவும் அவங்க சொல்லலை. ஹேங்கிங் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பீடு இருக்குது, இதை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கிறிஸ்டல் பீடு அதே ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்புறம் என்னென்ன மெட்டீரியல் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே ராயல் ப்ளூ கலர் தான் இருக்குது. இது மயில் கலரு, மற்றது எல்லாமே ராயல் ப்ளூ கலரில் இருக்குது. இதில் எந்தெந்த மெட்டீரியல் தேவைப்படுது, யூஸ் ஆகுதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுவேன். எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இந்த ப்ளவுஸோட கலருக்கு மேட்சிங்காக எல்லா வெரைட்டிலையுமே நான் வந்து ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் எது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்த்து நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது டிசைனு அவங்க ஒரு டிசைன் அனுப்பியிருக்காங்க. அதே டிசைனில் அதே மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எதுவும் என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் பீடு ராயல் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் டியூப் பீடு, இது கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க அனுப்பி வச்ச டிசைன் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லாங் சைஸ் டியூப் பீடு, அதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான லென்த்துக்கு. அப்புறம் டியூப் பீடு ராயல் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இது நல்லா ஷைனிங்காக இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அப்புறம்
குந்தன் ஸ்டோன் ராயல் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் இது குட்டி குட்டியாக சீக்வென்ஸ், ஃப்ளவர் சீக்வென்ஸ் ராயல் ப்ளூ கலர்லேயே. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் மாதிரி தெரியலாம். இது அதாவது என்ன சொல்லலாம், ரெயின்போ கலர் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கிறனால பார்க்குறதுக்கு எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ராயல் ப்ளூ தான். இது வந்து ஆரஞ்சு கலர். அவங்க ப்ரூச் ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறையா செல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பட்டர்ஃப்ளை இது யூஸ் பண்ணலான்னு அவங்க அனுப்பின இதில் வந்து டிசைனில் வந்து பட்டர்ஃப்ளை கிடையாது. ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ளவர் டைப்பு, கோல்டு கலரு ஃப்ளவர் டைப்பு. இது பெட்டல்ஸ் ப்ளூ கலர். ஆனால் இது வந்து இந்த கலர் சூட்டபிள் ஆகுமா என்னன்னு தெரியல. எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருந்தால் ஒர்க் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. ப்ளூ கலரில், ராயல் ப்ளூ கலரில் செல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் அந்த டைப்பில் இருக்குது இந்த செல். இது பட்டர்ஃப்ளை. இது செல் தான். கொஞ்சம் இது எல்லோன்னு சொல்ல முடியாது, இது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, மேங்கோ கலரில் இருக்குது. அதே கலரில் சாரீ கலரில் கிடைக்கல. அதனால் இது ஓரளவுக்கு இது கொஞ்சம் அதுக்கு மேட்சிங்காக வருமேன்னு சொல்லிவிட்டு இந்த கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் காப்பர் கலரில் பீடு எடுத்திருக்கேன். அப்புறம் கோல்டு கலரில் லீஃப் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டல் கோல்டு தான். கரெக்டாக அதே கலரில் கிடைக்கல, டல் கோல்டு தான் கிடச்சிது. அது நல்லா இருந்தால் வைப்பேன், இல்லைன்னா இல்லை. இது சாரீ கலருக்கு டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன். இது ஹேங்கிங்க்காக எடுத்திருக்கேன். ப்ளவுஸ்க்கு வந்து ஹேங்கிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க ஹேங்கிங் எதுவுமே அவங்க என்கிட்ட சொல்லலை. ஒரு டிசைன் மட்டும் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த டிசைனில் பண்ணி கேட்டு இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சப்போஸ் அவங்க ஹேங்கிங்க்கு வைக்க சொன்னாங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி ஒர்க் பண்ண போகிறேன். டைட் வச்சுட்டேன். இனி ஒர்க் பண்ண போகிறேன். இது கோல்டு கலரில் செல்ஸ் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா, அவுட்லைன் வந்து கோல்டு கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டு தான் இது. டிரான்ஸ்பரண்ட் கலரில் அவுட்லைன் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அப்புறம் எல்லோ இல்லை, இது மேங்கோ கலரில் வந்து லீஃப் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு கலரில் பெட்டல் ஷேப்பில் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸில் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டியூப் பீடு, குந்தன் ஸ்டோனு, அப்புறம் லீஃப் சீக்வென்ஸு, ஃப்ளவர் டைப்பு இது எல்லாமே வச்சு ஓரங்களில் இப்போ நான் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். எப்படின்னா, இந்த ஓரத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் இன்னும் ஒர்க் கொடுக்காம இருக்கேன். இது ஸ்டிச்சிங் அப்போ வந்து பீடு வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஓரத்தில் மட்டும் இந்த ஸ்டிச்சிங்ஸ் சைடில் மட்டும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணாமல் விட்டுருக்கேன். மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளவுஸோட பேக் சைடு ஃபுல்லுமே குட்டி குட்டி பஞ்ச் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்லீவு, இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இது எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ப்ரூச் ஒர்க்கு ஸ்லீவில் வந்து ப்ரூச் ஒர்க் கொடுத்துட்டேன். நல்லா ஹேங்கிங் வச்சுருக்கேன். நல்லா அது தொங்குற மாதிரி. இப்போ ஆல்மோஸ்ட் ப்ளவுஸில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட ஒர்க் இப்போ ஃபுல்லும் முடிஞ்சிடுச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சாரியோட கிளாத் எடுத்து ஸ்லீவோட பார்டர்லேயும் நெக்லேயும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்லீவுக்கு வந்து பார்டரில் வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் கொடுக்கல. சும்மா டியூப் பீட் வச்சு ஒரு லைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கொடுத்தேன். எதனாலன்னா, இந்த ப்ரூச் ஒர்க்கை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஸ்லீவோட பார்டர் வந்து டிசைன் கம்மி பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து பேக் சைடு. அவங்க அனுப்புன டிசைனை விட கொஞ்சம் கூடுதலாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இந்த சாரியோட கிளாத்தும் சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா ஹெவியா ஒர்க் குடுத்துருக்கேன். நல்லாவே வந்திருக்கு. கழுத்துக்கு வந்து ஸ்டோன்லேஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஹெவியா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன் நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் இந்த ப்ளவுஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன். பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணேன். அவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணேன். நல்லாவே வந்திருக்கு. ஃப்ளவர் பட்டு, இந்த ஃப்ளவர் பஞ்ச் இதெல்லாமே நல்லா அந்த கலர் காம்பினேஷன் நல்லாவே இருக்கு. நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் வெட்டிங்க்கு பிரைடல் காம்போ பேக்கிங்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். அதாவது ப்ளவுஸு, ஹிப் பெல்ட்டு, அப்புறம் ஹேர் டசல்ஸு, ஃப்ளவர் பெனி, அப்புறம் ஜடப்பட்டை இதெல்லாமே ஹோல் பேக்கேஜிங்கா பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். இல்லை வேணாம் எனக்கு ப்ளவுஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.